சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் சக்தியோடைய நடப்பாவே இருக்காங்க. பாவமா சக்தி என்ன அவர் இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களேம்மா. அவருக்கு ரொம்ப சின்ன வயசு. ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆகி முழுசா ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ளேயே கடவுள் இப்படி ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும். பாவமா சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சக்தியை நினைச்சு அழுகவும், சரி பிள்ளை விடு, கண்டிப்பா அந்த பையனை கொன்னவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகும். ஆண்டவன்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி வசந்தி தமிழுக்கு ஆறுதல் சொல்ல, இங்க பாரு பிள்ளை, கண்டதையும் போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காத. மாசமா இருக்கிற இந்த நேரத்துல நீ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ராத்திரி நேரம் வேற, அந்த பையனுக்கு வேற கொஞ்சம் வயசு, செத்து போய் கொஞ்ச நாள் கூட ஆகல. எதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு கிடக்காத. பெரிய கருப்பு, நீதான் துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசந்தி பார்த்தா தமிழுக்கு திருநீரை பூசி விட தமிழும் போய் படுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா தமிழ் தூங்கிக்கிட்டு இருக்கையில தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோடைய குரல் கேக்குது. தமிழை பார்த்தா முழிச்சு பாக்குறாங்க, யாருமே இல்லை. என்ன சக்தி அண்ணன் குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரி பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படுத்துறாங்க. மறுபடியும் பார்த்தா சக்தியோடைய குரல் கேக்குது. தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூப்பிடுற மாதிரி இருக்கு. தமிழ் எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா சக்தி நிக்கிறாரு. சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா அதிர்ச்சியோட உட்கார்ந்து இருக்கவும், தமிழ் தமிழ் பயப்படாத தமிழ் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்லவும், சக்தி சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பார்த்தா பயங்கர பயமா இருக்கு. அதிர்ச்சியோட உட்கார்ந்து இருக்காங்க. தமிழ் பயப்படாத தமிழ், உன்னைய பார்த்து ஒரு உண்மையை சொல்றதுக்காக வந்தேன் தமிழ், நீ பயப்படாத தமிழ், பயப்படாம நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லவும், அண்ணு அண்ணு எப்படின்னு எப்படி உங்களை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா பயங்கர அதிர்ச்சியோட பயத்தோட இங்க சக்தி கிட்ட கேட்கவும், சக்தியோடைய ஆத்மா பார்த்தா தமிழ் கிட்ட பேசுது. இங்க பாரு தமிழ், என்னைய கொன்னது ஜெனியோடைய அப்பாவும் ஜெனியோடைய அப்பா அடியாட்களும் தான் தமிழ் என்னைய கொன்னது. மற்றபடி என்னைய கொன்னதுக்கு ராஜாங்க ஐயா எந்தவித காரணமுமே இல்லை தமிழ். என்னைய கொலை பண்ணையில ராஜாங்க ஐயா அந்த இடத்துலயே இல்லை தமிழ். என்னைய கொன்னது முழுக்க முழுக்க ஜெனியோடைய அப்பாவும் ஜெனியோடைய அப்பா அடியாட்கள் மட்டும்தான் தமிழ். இதுதான் தமிழ் நடந்த உண்மை. இதுல அநியாயமா ராஜாங்க ஐயாவும் சொக்கி கேட்டாரு தமிழ். நீ தான் இந்த சதி சூழ்ச்சி வலையில இருந்து ராஜாங்க ஐயாவை வெளியில கொண்டாடணும். அதே மாதிரி ஜெனிக்கு நீதான் தமிழ் ஆறுதல் சொல்லணும். நான் இல்லாததுனால ஜெனி தப்பான முடிவெல்லாம் எடுக்க போறா. அதனால தடுத்து நீதான் ஜெனிக்கு ஆறுதல் சொல்லி அவளை நீதான் இங்கிருந்து காப்பாற்றணும். ஜெனியோடைய உசுருக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லவும், அண்ணே அண்ணே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழை கடந்து பதறவும், டக்குன்னு பார்த்தா சக்தி அங்கிருந்து போயிடுறாரு. சக்தினே சக்தினே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் கத்துற சத்தம் வெளியில வரைய கேக்குது. வசந்தி பார்த்தா வேகமா எந்திரிச்சு உள்ள வராங்க. தமிழ் தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி பார்த்தா லைட்டை போட தமிழ் பார்த்தா உட்காந்து சக்தி சக்தின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் தமிழ் தமிழ் என்னாச்சு தமிழ், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வசந்தி வரவும், மா சக்தி என்னை வந்தாருமா, சக்தி என்னை வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன பிள்ளை என்ன பேசிக்கிட்டு இருக்க, செத்து போன அந்த பையன் எப்படி இங்க வருமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இல்லம்மா வந்தாரு, வந்து இப்ப என் கண்ணு முன்னாடி பேசினாருமா. அவரை கொன்னது ஜெனியோடைய அப்பாவும் அவ அப்பாவுடைய அடியாட்கள் மட்டும் தானாமா. இதுல ராஜாங்க மாமாக்கு எந்த சம்மதமும் கிடையாதாமா. அவர் வந்து இதெல்லாம் சொன்னாருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன பிள்ளை பேசிக்கிட்டு இருக்க, நீ அந்த பையனையே பார்த்து பேசிக்கிட்டதுனால இந்த மாதிரி உனக்கு கனவு எதுவும் வந்திருக்கும். இப்படி எல்லாம் நீ பதவி எந்திரிக்க கூடாது தமிழ், வயிற்றுல புள்ள இருக்குல்ல, இப்படி எல்லாம் நீ அதிர்ச்சி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இல்லம்மா வந்தாரு சக்தி என்னை வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதட்டப்படவும், சரி சரி இந்த தண்ணியை குடிச்சிட்டு படுடி அமைதியா, எதையும் நினைக்காத நான் உங்ககிட்ட தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தா தமிழ் ஆறுதல் படுத்தவும், தமிழும் பார்த்தா படுத்து தூங்கி எந்திரிச்சுறாங்க. மறுநாள் காலையில் ஆயிடுது. தமிழுக்கு பார்த்தா இதே மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, சக்தி அண்ணே வந்தது உண்மைதான். அன்னைக்கும் அப்படித்தான் அவருடைய அம்மா வந்தாங்க. வந்து சேதுவை விவாகரத்து பண்ணக்கூடாது, உன் வயிற்றுல நான் தான் வளரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதே மாதிரியே சக்தி அண்ணன்னு வந்திருக்க கூடாது. சக்தி அண்ணே வந்தது உண்மைதான். அப்ப ஜெனியோடைய உசுருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு போய் ஜெனியை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஜெனியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி வசந்தி கிட்ட சொல்லவும், மா இன்னைக்கு ஜெனியை போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஜெனியை போய் பார்க்கணுமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு தமிழ் நீனு, ஏற்கனவே இம்பிட்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இதுல வேற போய் நீ அந்த பிள்ளைய வேற பார்க்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், இல்லம்மா நான் ஜெனியை போய் பார்த்தே ஆகணும், நீ என் கூட வரியா இல்ல நான் தனியா போகட்ட அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சொன்னா நீ கேட்கவே மாட்டல அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், வசந்தியும் தமிழும் ஜெனியை பார்க்கறதுக்காக ஜெனி வீட்டுக்கு போறாங்க. இங்கே ஜெனியோடைய அம்மா பார்த்தா தமிழை பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல நான் ஜெனியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், தமிழோடைய குரலை கேட்டுட்டு வேகமா பார்த்தா ஜெனி வெளியில வராங்க. நீ எதுக்கு இங்க வந்த, எதுக்கு இங்க வந்த, உன் முகத்துல கூட முழிக்க எனக்கு விருப்பம் கிடையாது.
ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கோபப்படவும், ஜெனி ஜெனி நான் சொல்றது கேளு ஜெனி, கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடு ஜெனி, உங்ககிட்ட நான் சில விஷயங்கள்லாம் பேசணும் ஜெனி, ப்ளீஸ் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கெஞ்சவும் ஜெனிக்கும் பார்த்தா மனசு கேட்க மாட்டேங்குது. வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி தமிழை கெஞ்சுறதை பார்க்கவுமே ஜெனிக்கு பாவமா இருக்கு. சரி எதா இருந்தாலும் பேசிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், இங்கே கொஞ்சம் தனியாக வா ஜெனி, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்தா ஜெனியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெனி இங்கே பாரு ஜெனி, உன்னோட இழப்பு எனக்கு புரியுது, யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் உன் இழப்புக்கு யாராலையும் ஈடுகட்ட முடியாது, எனக்கு புரியுது ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல வரையில அப்போதான் ஜெனி, உன்கிட்ட நான் உதவின்னு தானே கேட்டேன், உதவி செய்கிற மாதிரி செஞ்சு கடைசியில் உன் மாமனாரை வச்சு சக்தி அநியாயமாக கொண்டுட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனி சொல்லவும், இங்கே பாரு ஜெனி, உன்கிட்ட அந்த உண்மையை தான் சொல்ல வந்தேன், சத்தியமா சொல்றேன், என் மாமனாருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நேத்து நைட்டு என் கனவுல சக்தி அண்ணன் வந்தாரு, அது கனவு மாதிரி கூட இல்லை, அவர் நேரிலேயே வந்த மாதிரி இருந்துச்சு. வந்து உன் அப்பாவும் உன் அப்பாவுடைய அடியாட்களும் தான் சக்தி அண்ணனை கொன்னதான், அது அவரே சொன்னாரு. இதுல ராஜாங்க மாமாவுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன கதை கட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்கவும், ஐயோ நான் கதைலாம் கட்டல, சத்தியமா சொல்றேன், வயிற்றுல வளர குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், தமிழ் இந்த வார்த்தை சொன்னதுமே ஜெனிக்கு பார்த்தா மனசு மாறிடுது. என்ன தமிழ் சொல்ற? ஆமா ஜெனி, நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உனக்கும் சக்தி எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் சொல்லவே இல்லை, அதுலயே ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. உன்கிட்ட நான் கடைசியா பேசினது உனக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு நான் சொன்னது மட்டும்தான். அதுக்கப்புறம் என் போன்ல இருந்து யாரோ எங்க அப்பா கிட்ட என் குரல்ல பேசி உனக்கும் சக்தி அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. சக்தி அண்ணனை கொன்னதும் உன் அப்பா தான். இதுல ராஜாங்க மாமாவை ஏதோ கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியினால இதுல ராஜாங்க மாமாவுடைய பேரையும் சேர்த்து ராஜாங்க மாமா தான் இந்த கொலைக்கு காரணம்னு சொல்லி அவரை இப்ப ஜெயில வச்சிருக்காங்க. நடந்ததை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. நீதான் ஜெனி இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இந்த விஷயம் கண்டிப்பா உங்க அம்மாவுக்கும் தெரியும். உங்க வீட்டுல தான் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இதை நீ தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ராஜாங்க மாமாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அவரை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்தே ஆகணும். தப்பே செய்யாதவர் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? அவர் ரொம்ப நல்லவர் ஜெனி. அவர் உனக்கு உதவி செய்யலான்னு தான் வந்தாரு. அப்போ உன் அப்பா தான் அதை தடுத்து நிறுத்தினதே. அதுக்கப்புறம் இதுல கட்சியில ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு மாமாவுக்கு மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் பண்ணவும் மாமாவும் அதுல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்து இந்த மாதிரி சக்தி அண்ணனோட உயிரா அநியாயமா போயிருச்சு. ப்ளீஸ் ஜெனி, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஜெனி கிட்ட பேசவும் ஜெனியும் பார்த்தா தமிழ் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. சரி தமிழ், நானும் இதுக்கு உதவி செய்யறேன். சக்தியை கொன்னவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் பார்த்தா உறுதியா சொல்றாங்க.